உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி வச்சு கொடுங்க. குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட். வணக்கம், நான் உங்கள் மைசா ராஜன். இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு கோல்டன் முட்டை கிரேவி பண்ணுறோம். என்னென்னா, பொதுவாக முட்டை கிரேவினா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு அரைப்பீங்க. இது அப்படி இல்லை. இது வெங்காயத்தை வேக வச்சு ஒரு வித்தியாசமான கோல்டன் முட்டன் கிரேவி. சப்பாத்திக்கு, இட்லிக்கு அந்த மாதிரி ஐட்டம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கிரேவி நீங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி வச்சு கொடுத்து விடலாம். அருமையான ஒரு கோல்டன் முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கிறோம், 50 கிராம் முந்திரி, கொஞ்சம் பட்டை கிராம்பு அரைச்சது, தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், ஏலக்காய், சோம்பு, பட்டை, 1 டீஸ்பூன் கறி மசாலா. வெங்காயம் இப்போது நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயத்தை வேக வைக்கலாம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பு வச்சுக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறோம். 50 கிராம் முந்திரி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. வெங்காயம் நல்லா வேகட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்ம அவ்வளோத்தையும் தண்ணியில் போட்டிருக்கிறோம். நல்ல ஒரு வெங்காயம் நல்ல ஒரு வேக்காடு வரட்டு. என்னென்னா, இது வதக்கி அரைக்கிறது இல்லை. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி அதோட தண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் வெங்காயத்தை. வெங்காயம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். வெங்காயம் நல்லா வேக வச்சாச்சு. வெங்காயம் வந்தோடனே அதை அரைக்கிறதுக்கு வடிச்சிக்கலாம். வெங்காயம் வேக வச்சாச்சு. முட்டையை லைட்டாக எண்ணெயில் பொரிக்கணும். கோல்டன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி போர்க்கில் லைட் குத்திடுங்க. இல்லைன்னா முட்டை வெடிக்கும். கோல்டன் கலராக வந்துடுது. இந்தளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வேக விடாது. அப்புறம் டைட்டாக இருக்கும் முட்டை. வேக வச்ச வெங்காயத்தில் அரைச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு வச்சு தாளிப்பு போடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். மேலே தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 7 பச்சை மிளகா வச்சுருக்கலாம், அதை போட்டுக்கலாம். ஏன் எண்ணெயில் போட்டோம்னா, முட்டை கிரேவிக்கு உள்ள காரம் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான், வேறு ஒன்றும் காரம் இருக்காது. அதனால் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டிங்கன்னா அது பச்சை மிளகா வெந்துடும். பச்சை மிளகா ஒரு 1/2 கிலோ வந்துருச்சு. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சம் பட்டை கிராம்பு அரைச்சது. நல்ல ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து கொட்டிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். பிஞ்சு அளவுக்கு லேசாக கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கிட்டு குருமா சும்மா அப்படியே தகன்னு கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் அவன் மண்டை மேலே அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு ஒரு கலக்கி இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை போடுறோம். அப்படியே போட்டு ஒரு கலக்கி அருமையான ஒரு கோல்டன் முட்டை கிரேவி ரெடி. அப்படியே ஒரு முட்டையை எடுத்து வச்சு கொஞ்சம் குழம்ப ஊற்றி இந்த கோல்டன் முட்டை கிரேவி சப்பாத்திக்கு, இட்லிக்கு செம்மையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரான ஒரு முட்டை கிரேவி. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி வச்சு கொடுங்க. குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி விதமாக செய்யணுமா கூப்பிடுங்க. மைசா கேட்டீங்க, அருமையாக பண்ணி கொடுத்துருவோம். என்னோடய ஃபோன் நம்பர் 97 50 52 82 50. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மைசா ராஜன்.